ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் நான் மாடியில் இந்த பாவைக்காவை பறிச்சுட்டு கடையிலையும் கொஞ்சம் பாவைக்காய் வாங்கியிருந்தேன், வைக்கலான்னு மேலே வந்தேன். வந்த பிறகு தான் பார்க்குறேன், இந்த மஞ்சள் கலரு பட்டன் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. இது 50 ரூபான்னு வாசலில் வந்த ரோஜா செடிக்காரர்கிட்ட தான் வாங்கினேன். டேபிள் ரோஸும் நிறைய பூத்துருக்கு. ஒரு பாவைக்காய் எப்போ விதைகளை ஊனினாலும் ஃபஸ்ட்டு காய்க்கிறத விதைக்கு போட்டுருவேன். இந்த ஒரு பாவைக்காவை விதைக்கு போட்டுட்டேன். இந்த பாவைக்காவை பறிச்சிரும். இன்றைக்கி பாவைக்காய் பொரியல் அங்கே கடையில் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இது பத்தாது, கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த துளசியில் உள்ள பூக்களை அப்படியே கட் பண்ணி போட்டுருங்கோ. அப்போ தான் பக்கம் பக்கமாக துளசி தழுக்கும். இன்றைக்கி வெயில் அடிக்குது. ஒன்று ரெண்டை காய விட்டு விற்று எடுக்க போட்டுருவேன். அது அப்படியே விழுந்து விழுந்து காஞ்சி பல துளசிகள் உருவாகிரும். யாரும் துளசி செடி கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் நிறைய ஆயிடுச்சு. லைட்டாக காஞ்ச மாதிரி உள்ளதை விட்டுருங்கோ. அது தன்னால் வித்தாகி கீழே விழுந்து முளைக்கும். யாரும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவேன். இது அவரைக்காய் இல்லை, பீன்ஸுன்னு நினைக்கேன், இல்லைன்னா புடலங்காயாக இருக்கும். இதுதான் அவரை. 3 இலையாக வரும் பற்றியில் ஒரு காம்பில். இதுதான் அவரை. இது அவரை கிடையாது. இது பீக்கங்காய் இல்லைன்னா புடலங்காயாக இருக்கும். சரியா? இப்போ இதில் உள்ள தேவையில்லாத இதை எடுத்துரும். நிறைய புல்லு தான். இதை கூட கடையில் வாங்கியிருக்கிறத போட்டு சமையல் பண்ணும். பூவை பாருங்கள். இதில் 4 பூத்துட்டு. ரோஜானே ஒரு அழகு தான். இன்னும் நிறைய ரோஜா செடி நான் வாங்கி வைக்கிறேன். வாங்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். தக்காளியில் ஒரு பூவும் உதிரில் பற்றிலாம். ஏன்னா இந்த பாருங்க, குட்டி குட்டி காயாக இங்கே இல்லை பழத்தோல் எல்லாம் வைக்கிற பற்றிலாம். இந்த கீழே உள்ள இலையை கட் பண்ணி அதிலே போட்டுருங்கோ. சரி, நம்ம அப்படியே கீழே போய் சமையலை பார்க்கும். இங்கே சேவல் கோழி எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழைக்கு அதுக்கு நல்ல புழு எல்லாம் கிடைக்குது. அப்படி வந்ததோட செடிக்கு தண்ணியும் விட்டுரும். இப்போ மாடியில் பறித்த பாவைக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சிட்டேன். கூட காணாது, பத்தாது. கடையில் பாவைக்காய் வாங்கி பாவைக்காய், வெங்காயம், மஞ்சள் பொடி, சீரக பொடி, வத்தல் பொடி, தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து ஊற்றி நல்லா பாவைக்காய் வைக்கும் போது இறக்கும் போது ஒரு கட்டை புளி ஊற்றி ஒரே ஒரு பாதி அச்சு வெல்லம் போட்டு தான் இறக்கணும். இன்றைக்கி பாறை மீன் குழம்பு, பாகக்காய் பொரியல், சுட சுட சோறு, ரசம். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். பாகக்காய், கோவைக்காய், இந்த மாதிரி கசப்புத்தன்மை, சுண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் காய்கறியில் வாரத்தில் 2 நாளாவது சேர்த்துக்கிடுங்க. பாவைக்காய் ஒரு நாளைக்கு, கோவைக்காய் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி சுண்டைக்காய், அது உடம்புக்கு நல்லது. வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் இறந்துடும். அதே மாதிரி நேற்று அன்னாசி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது இனி தான் கட் பண்ணணும். பெரிய அன்னாசி பழம்
இது வந்து கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. அன்றைக்கி சந்தையில் காய்கறி வாங்கும் போது தான் வாங்கினேன். 40 ரூபா போட்டு எடுத்தேன். இது நல்லா போல் அன்னாசியும் சேருங்க. அன்னாசி வந்து ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் கொடுங்க. வயிற்றில் பூச்சி இருந்தால் அது போயிடும். அதே மாதிரி இந்த பாவைக்காவும் போயிடும். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுவேன்னா, நாஸ்டாக்கு கொஞ்சம் பயிரை வச்சேன். அதை இனிப்பு போட்டு வெல்லம் போட்டு உருட்டி கொலக்கட்டையாக வச்சுட்டேன். அப்புறம் ராகி சேமியா கொஞ்சம் கிண்டினேன். பாருங்கள், ராகி சேமியா சுகர்காரங்களுக்கு இதெல்லாம் நல்லது. நம்ம எல்லா பயிர் வகைகளும் கொண்டக்கடலை, பச்சை பயிறு, மொச்சை எல்லாமே நம்ம தட்டைப்பயிறு எல்லாமே நம்ம சேர்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.